தோல்வியில் முடிந்த விஜயின் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. நோன்பு திறக்கக்கூடிய விஜய் இங்க நோவினைப்படக்கூடிய முஸ்லிம்களுடைய கஷ்டத்தை பேசுவாரா? உங்க தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லக்கூடிய விஜய் பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு ஏன் உங்க வாயில இருந்து வரமாட்டுக்குது? புறக்கணித்திருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள் அண்ணன் வந்தா ஆண்டவனே வந்தா மாதிரி அப்படின்னு இஃப்தார் நிகழ்ச்சியில அசிங்கப்படுத்திருக்கக்கூடிய அணில் குஞ்சுகள், தெருக்களில் விரட்டி அடிக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள், காய்கறி வண்டியை ஏற்றி கொண்டு சென்ற இஸ்லாமியர் சுட்டு கொலை, நோன்பு திறந்த காரணத்திற்காக 14 இஸ்லாமியர்கள் கைது. இது சம்பந்தமான முழுமையான தரவுகளை வீடியோ ஆதாரங்களோட, செய்தி ஆதாரங்களோட பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ நடிகர் விஜய் அவரு தலையில தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அவரோட ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் எல்லாரையும் வர வச்சு போன வருஷம் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி பண்ணாரு. என்ன ஒன்று, போன வருஷம் அவர் ஏற்பாடு செஞ்ச அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில சில ஆலிம்கள் போய் கலந்துக்கிட்டாங்க. யல்லா எங்க தளபதிக்கு வெற்றியை கூடிய அல்லா அப்படின்னு சொல்லிலாம் துவாலாம் செஞ்சுக்கிட்டு சில ஆலிம்கள் போனதை பார்த்தோம். ஆனா இந்த முறை விஜயை ஆலிம்களே புறக்கணிச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமை பார்க்க முடியுது. விஜய் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில எந்த ஒரு ஆலிம்களுமே அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியல. வெறும் அவருடைய ரசிகர்கள், அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், தொண்டர்கள் இவங்க தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் விஜயை புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. விஜயோடைய முகத்தை நீங்க நல்லா பாருங்க. கொஞ்சம் கூகுள்ல போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. கூகுள்ல போயிட்டு விஜய் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல 2025 நடந்த இஃப்தார் நிகழ்ச்சியை பாருங்க. இன்னைக்கு 2026 அவர் ஏற்பாடு செஞ்ச இஃப்தார் நிகழ்ச்சியை பாருங்க. விஜயோடைய முகத்திலே பெரிய மாற்றம் ஏற்படுது. அவருக்கு தொடர்ந்து இந்த பாஜக தரப்புல இருந்து ஒரு பக்கம் பிரஷர், அவர் ஃபேமிலி சைட்ல பிரஷர், திரிஷாவை எந்த கல்யாணத்துக்கு கூட்டு போறது, இல்ல புசியானது இட்டுன்னு போவாரா, இது மாதிரி பல பிரஷர் இருக்கிறதால போன ரமலானுக்கு வந்து விஜய்க்கு ஒரு தெம்பு இருந்துச்சு. ஆஹா இவ்வளவு கூட்டத்தை இருக்க பார்த்தா ஈஸியா சிஎம் ஆயிரும் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்பதான் அவருக்கு கள நிலவரம் என்னன்னு புரிய வந்திருக்குது. ஒரு பக்கம் பாஜக குடிமையை பூச்சி ஆட்டினுக்கிறான், அப்புறம் இந்த பக்கம் இவருக்கு தொட்ட இடமெல்லாம் இன்னைக்கு வேலைக்கு ஆகல அப்படிங்கிற ஒரு கட்டத்துல கூட்டணிக்கும் யாரும் வரலன்ற பட்சத்துல விஜயோடைய முகம் பேயரஞ்ச முகம் மாதிரி இருக்குது. எல்லா இதையும் பெரிய அளவுல பறி கொடுத்து போன மாதிரி அந்த இடத்துல விஜய் இந்த அளவுக்கு பெரிய அளவுல சிக்கி தவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில பார்க்க முடியுது. சரி, ஒரு வழியா விஜய் வந்து அந்த இடத்துல இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சாரு. ஓகே, ஏற்பாடு செஞ்சுட்டு மைக் எடுத்துட்டு சில நிமிடங்கள், ஏன்னா சில நிமிடங்கள் பேசினால்தான் மனுஷன் பேப்பர் இல்லாம பேசியிருக்கிறப்ப, இல்லைன்னா பேப்பர் எடுத்துக்கிட்டு இங்க முன்னாடி பேப்பர் வச்சு இந்த பாடகர்கள்லாம் வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி வச்சிருப்பாரு. இந்த முறை பேப்பர் இல்லாம மைக்ல பேசினாரு. இந்த மாதிரி நாங்க வந்து இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிட்டோம், நாங்க வந்து எங்க தலைமையில தான் கூட்டணி, அதாவது எந்த ஒரு கூட்டணியில நான் போய் சேர மாட்டேன், நீ கூட்டணிக்கு வராத, எங்க தலைமையில தான் கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணியில நாங்க உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரே தவிர இப்போ கூட பாஜக அந்த 3 வார்த்தை வாயில இருந்து வரமாட்டேங்குது தலைவா. மதச்சார்பற்ற கூட்டணி நீங்க சொல்லிக்கிற, மதச்சார்பற்ற கூட்டணி தான் நாங்க அந்த அரசியல் தான் செய்ய போறோன்ற, ஏன் வாயை திறந்து பேச வேண்டியதானே? பாஜக கூட கூட்டணி கிடையாதுப்பா. தொடர்ந்து ஒரு வாரம் சர்ச்சை போகுது. விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது, பவன் கல்யாண் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தப்படுது, 90 சீட்டு தராங்க, துணை முதலமைச்சர் பொறுப்பு தராங்க, எப்படியாவது இந்த கூட்டணிக்கு வந்துரு, உனக்கு சிபிஐ அழுத்தம் கொடுக்கப்படுது. எவ்வளோ டென்ஷன் கொடுக்குறாங்க, எவ்வளோ செய்திகள் தொடர்ந்து வருது. ஒரு வாயை திறந்து பேசு. இல்லப்பா என்ன ஆனாலும் பாஜக கூட நான் கூட்டணிக்கு போக மாட்டேன், அது ஒரு மத வெறி கொண்ட ஒரு கட்சி, நாட்டை கூறு போடக்கூடிய கட்சி, அந்த கட்சி கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன், வாய் திறந்து பேசு. அந்த பேரை சொல்றது கூட அப்படி ஒரு பயம். இவர் தான் மதச்சார்பற்ற ஒரு நிலைமையை தமிழ்நாட்டில் கொண்டு வர போறாராம். அப்போ அந்த இடத்துல அவர் சொல்றது பாருங்களேன், எங்க தலைமையில தான் கூட்டணி. அப்ப எங்க தலைமையில கூட்டணியா, அப்ப உங்க தலைமை ஏத்துக்கிட்டு பாஜக வந்தா பாஜக உள்ள சேர்த்துப்பீங்க, அதான் அதுக்கு அர்த்தம். வாய் திறந்து பேசும், பாஜகன்ற வாயில வராது. எங்க தலைமை, அப்போ இவரோட நோக்கம் என்ன? நான் தான் பாஜக கூட்டணியில போய் சேர மாட்டேன் தவிர நீ வந்தா உன்ன நான் என் கூட சேர்த்துப்பேன், அதுதானே இதுக்கு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி தான் இவரோட அரசியல், ஒரு தெளிவில்லாத ஒரு அரசியல். அவரோட ரசிகர்கள் தற்கொலைகளாக எப்படி கதறிட்டு கிடக்குறாங்களோ அந்த மாதிரி இவருமே ஒரு தற்கொலையா தான் இங்க செயல்பட்டு இருக்காரு. அப்போ எதுவுமே ஒரு தெளிவில்லாத ஒரு நடைமுறையை ஒரு கையில் எடுக்கிறது. சரி, நான் என்ன கேட்குறேன், எல்லாத்தையும் விட்டுருவோம். ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில் அங்கே போய் இருக்கிறீங்களே, இஸ்லாமியர்களுக்காக இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அந்த இஸ்லாமியர்கள் களத்தில் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா இப்போ இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்த திருப்பரங்குன்றத்தை மையமாக வச்சு எப்படியாவது தமிழ்நாட்டை அயோத்தியா மாற்றிடலான்னு சொல்லி அவ்வளோ துடிச்சிட்டு இருக்குது ஒரு கூட்டம். அப்போ அந்த இடத்துல வந்தாச்சும் திருப்பரங்குன்றத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, திருப்பரங்குன்றம் மாதிரி பல பிரச்சனைகள் பண்றீங்க ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்குது, RSS உடைய திட்டமிடல் இருக்குது, பல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் ஒவ்வொரு ஏரியாவும் அவங்க டார்கெட் பண்றாங்க, தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தை டார்கெட் பண்றாங்க. இதுக்கு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எக்காரணத்து கூட நம்ம இடம் கொடுக்க கூடாது, இந்துக்களை இஸ்லாமியர்களை எப்போதும் ஒற்றுமையா இருக்கணும், அதுக்கு நான் அவங்க கூட நிக்கிறேன். ஏதாவது வாய்த்து வந்து பேசலாம்ல. திருப்பரங்குன்றம் அந்த வாய்த்துல வரமாட்டேங்குது. இவர் தான் மாற்றத்துக்கான அரசியல் செய்ய போறாராம், இவர் தான் மதச்சார்பற்ற அரசியல் செய்ய போறாருன்னா இது யாரை ஏமாத்துறதுக்கு? இந்த கதை திரிஷா கூட இந்த கதையை நம்ப மாட்டாங்க. அதனால இந்த மாதிரியான கதைகள் சொல்லாம, இங்க நோன்பு திறக்க வராருல விஜய், நோன்பு திறக்கிறேன்னு சொல்லி வராரு. நோன்பு திறக்கிற நேரத்துல
நாடு முழுக்க இஸ்லாமியர்கள் நோவினைப்படுத்தப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உத்தரப்பிரதேசம் வாரணாசியில மோடிஜியுடைய புனிதமான தொகுதியில 14 இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. என்ன காரணத்தை கைது செஞ்சாங்க தெரியுமா? நோன்பு திறந்தான்ற காரணத்துக்காக கைது செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் நோன்பு திறக்க தேச விரோத குற்றமா? அவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய குற்றமா? அவன் நோன்பு திறந்தான் அப்படிங்கிற காரணத்துக்காக 14 இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அவனுங்க வாரணாசியில அந்த கங்கை ஆறுல போட்டிங் போயிருக்கிறாங்க. போட்டிங் எல்லாருமே போறது போட்டிங் போகும்போது எல்லாம் சாப்பிடுவாங்க, தண்ணி குடிப்பாங்க, ஜூஸ் குடிப்பாங்க, எல்லாம் போறாங்க இல்லையா? இவங்க நோன்பு வச்சிருக்காங்க. நம்ம போட்டிங் போற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து லீவு நாளில் போட்டிங் போறாங்க. அப்போ நம்ம போட்டிங் போகும்போது நோன்பு திறக்கிற நேரம் ஆயிரும். அதனால கையில வாட்டர் பாட்டில், தண்ணி, ஸ்நாக்ஸ் எல்லாமே கையில எடுத்துட்டு போயிட்டு போட்டிங் போய் முடிச்சுட்டு அவங்களுக்கு நோன்பு திறக்கிற நேரம் வந்துருச்சு. ஏன்னா நோன்பு திறக்கிற அந்த குறிப்பிட்ட நேரம் 6:12 6:22 அந்த குறிப்பிட்ட நேரம்னா குறிப்பிட்ட நேரம் நோன்பு திறக்கணும். அப்போ அவங்க நோன்பு திறக்க பகல் முழுக்க பட்னியா வர இருந்திருக்கிறான். அப்போ நோன்பு திறக்கிற நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஓரமா போய் யாருக்குமே எந்த இடையூறுமே இல்லாம அந்த இடத்துல உட்காந்து நோன்பு திறந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல நோன்பு திறந்ததுக்காக அந்த 14 இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டா, கங்கை நதியில போய் நோன்பு திறந்துட்டாங்க, அங்க போய் அவங்க சாப்பிட்ட அந்த கழிவுகளை வந்து அங்க போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை கைது செய்யக்கூடிய அளவுக்கு குற்றமா? ஏன் இப்ப கங்கை நதியையும் அங்க இருக்கக்கூடிய உங்க வாரணாசி அவ்வளவு சுத்தமா வச்சிருக்கிறீங்க? தி ஒயர் அவ்வளவு அருமையான ஆர்டிகல் எழுதியிருக்கிறான். மோடிஜி வாரணாசி தொகுதியில பல கிராமங்களை தத்தெடுத்தாரு. அந்த கிராமங்கள் அடிப்படை வசதி இல்ல, சாலை வசதி இல்ல, தண்ணீர் வசதி இல்ல, பல வீடுகளுக்கு தார்பாய் மட்டும் தான் கூரையா இருந்துகிட்டு இருக்குது. இப்படியாப்பட்ட நிலைமையில வாரணாசி இருக்குது. சரி, இந்த கங்கை நதி எடுத்துக்கிறோமே, வாரணாசியில கங்கை நதியில பொதுமக்கள் வழிபாடு செய்யறதுக்கான இடம் இருக்குது. அங்க வந்து நீராடி அவங்க வழிபாடு செய்வாங்க. அந்த வழிபாடு செய்யற இடத்துல மூத்திரம் பெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒரு ஓரத்துல போய் மூத்திரம் பெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த சிறுநீர் அப்படியே கலந்து வந்து மக்கள் நடக்கக்கூடிய அந்த நடைபாதையில அந்த சிறுநீர் அப்படியே ஓடுது. அப்படியே போய் கங்கை நதியில தான் போய் சிறுநீர் போய் கழிக்குது. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அது மக்கள் வரக்கூடிய இடமாச்ச, அவங்க புனிதமா நினைச்சாங்க வழிபாடு செய்யறாங்களே, அந்த அறிவு கூட இல்லாம அந்த இடத்துல மூத்திரம் போயிறான். அதெல்லாம் தடுக்கிறது, அதெல்லாம் அசுத்தமாவல, அது உங்களுக்கு கழிவா தெரியல. ஆனா ஒரு 10 பேர் போய் ஒரு ஓரமா போய் நோன்பு திறந்துட்டான். நோன்பு திறந்து யாருக்குமே அவன் டிஸ்டர்ப் கொடுக்கல. அந்த இடத்துல அவன் தொழுக கூட நடத்தல. அவன் எடுத்துட்டு வந்த ஸ்நாக்ஸ் அவன் அந்த இடத்துல சாப்பிட்டான். இது ஒரு மாபெரும் தண்டனைக்குரிய குற்றம் சொல்லி அந்த 14 பேரை கைது செஞ்சு, அது உத்தரப்பிரதேச போலீஸ் அது வீடியோ வேற போடுது. எப்ப நான் உத்தரப்பிரதேச போலீஸ்லாம் இல்ல, உத்தரப்பிரதேச பாஜக மெம்பர் நாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக உத்தரப்பிரதேச காவல்துறை அது வீடியோ போட்டு இந்த 14 பேரை ஏதோ பெரிய ரேப் குற்றவாளிகளை, பாலியல் குற்றவாளிகளை கைது செய்யற மாதிரி அவங்கள கைது செஞ்சு அதை வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா, அப்ப இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாடு முழுக்க இவ்வளவு பெரிய அராஜகங்கள் நடந்திருக்குது. இவ்வளவு பெரிய அவனுடைய வழிபாட கடைபிடிக்கிறான், யாருக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணல. ஏன் இப்போ ஹோலி போச்சுங்க, ஹோலி போகும்போது நடு ரோட்ல பொதுமக்கள் பயன்பாடு இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள்ல ஹோலியை கொண்டாடுறான். ஹோலின்ற உன் பண்டிகை நீ பாட்டு கொண்டாடிப்போ, நீ யார் மேல கலர் பூசினா அவங்க கோவப்பட மாட்டாங்க, அவங்க மேல பூசினா பிரச்சனை இல்ல. ஆனா நடு ரோட்ல இருந்து போற வர மேல எல்லார் மேல கலர் சாயத்தை மாறி மாறி தூக்கி அடிச்சு எல்லா இடத்துலயும் நாசம் பண்ணுவான், அந்த ரோடே வீணாக்குறான். நல்லா பாருங்க, இஃப்தார் சேர்க்கும் போது அவன் ஓரமா போய் நோம்பு திறந்தான். யாருக்கு அவனால எந்த தொல்லையும் இல்ல, அந்த இடத்துக்கு எந்த தொல்லையும் இல்ல. ஆனா ஹோலி கொண்டாடுறது அந்த ஏரியாவே போட்டு நாசப்படுத்திட்டாங்க. இப்படியே அவன் நாசப்படுத்தினான். இங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. இவன் இப்படி ஹோலி கொண்டாடுறாங்கிறதுக்காக பல மசூதிகள் தார்பாய் போட்டு மூடுங்க, அவன் மசூதியில வந்து ஊத்துவான். சொல்ற கேவலமால உனக்கெல்லாம். மசூதியில வந்து தார்பாயில வந்து தண்ணியை ஊத்துவான், கலர் சாயத்தை ஊத்துவானா, தூக்கி போட்டு மிதிக்க வேணாம் அந்த நாய்கள் எல்லாம். அவன் தண்ணி ஊத்ததான் செய்வான். நீ மசூதியை பூட்டி வச்சுக்கோனா எவ்வளவு ஒரு கேடுகட்ட ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த அளவுக்கு மதவெறி, அப்பட்டமான மதவெறி நடக்கும்போது அந்த மதவெறியை தடுத்து நிறுத்துறது வக்கில்ல இது மாதிரி நடக்கும்போது இப்படியெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்குதுல்ல, இந்த மதவெறி தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது கொண்டு வந்துடணும். இந்த தமிழ்நாடு வந்து அமைதியான மாநிலமா இருந்த பத்தாது, இதை நாங்க அயோத்தியா மாத்த போறோம்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டம் இங்க முயற்சி செஞ்சிருக்கு. அப்ப இதெல்லாம் எதிர்த்து விஜய் ஒரு நாளும் வாய் திறந்து பேச மாட்டாரு. ஒரு நாளும் வாய் திறந்து பேசாம இஸ்லாமிய பெருமக்களுக்கு நாங்க இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறேன்றாரு. யாரை ஏமாத்துறதுக்கு? இஃப்தார் நிகழ்ச்சி, நோன்பு திறக்கிற அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும் போது அந்த சமுதாயம் இன்னைக்கு நோவினைப்படுத்தப்பட்டிருக்கல, அதை வாய் திறந்து பேச வேணாம். இதோட பெரிய குடும்பம் என்ன தெரியுமா? ராஜஸ்தான்ல ஹைர்தல் திஜாரான்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துல காய்கறி லோடு வண்டி வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தர், காய்கறி லோடு எடுத்துட்டு போக டிரைவரா இருக்கிறாரு. ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த அமீர் கான் சொல்லக்கூடிய ஒருத்தர், வயசு வேற 28 வயசு தான். காய்கறி லோடு எடுத்துட்டு போன ஒரு மனுஷனை சங்கிகள் நாசப்படுத்திருக்கானுங்க அவரை போட்டு. அதாவது ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போறாரு, காய்கறி லோடு எடுத்து பெட்ரோல் போடுறாரு. பெட்ரோல் இறங்கி பெட்ரோல் போடும்போது அந்த பெட்ரோல் பங்க்ல ஒரு சங்கி இருந்திருக்கான். அவன் என்ன செஞ்சான், முஸ்லீம் மாதிரி இருக்கானே, லோடு வண்டி எடுத்துட்டு போறானே, ஒருவேளை உள்ள மாட்டுக்கறி எடுத்துட்டு போவானோ, பசு மாடுகளை கொண்டு போவானோ அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பஜ்ரங் தள் அமைப்பு மாதிரியான பல சங்கிகள், இந்த RSS சித்தாந்தம் கொண்ட சங்கிகளுக்கு போன் அடிச்சு சொல்லியிருக்கிறான். உடனடியாக இவன் பெட்ரோல் பங்க்ல இருந்து பெட்ரோல் போட்டுட்டு இவர் ஒரு மணி நேரம் கூட ஒரு டிராவல் பண்ணல. அதுக்குள்ள சங்கிகளோட பெருங்கூட்டம் ஒரு காரையும் அதையும் எடுத்துட்டு வந்து இந்த லாரியை இடிச்சு லாரியை கவுத்திட்டானுங்க. லாரியை கவுத்திட்டு உள்ள இருந்து அவர் வெளியில எடுத்து போட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் ஸ்ரீராம். ஃபர்ஸ்ட் உள்ள மாடு இருக்கான்னு பார்த்தானுங்க. உள்ள மாடு இல்லைன்னு தெரிஞ்சோன்னே, சரி மாடு இல்லைனாலே நீ முஸ்லீம் தானே, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, அடிச்சு போட்டு சித்திரவதை பண்ணானுங்க. அவர் நான் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல முடியாது, நான் ஒரு இஸ்லாமியன்,
நான் படைத்த இறைவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன், யாரையும் நானே இறைவனை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னதுக்காக அடிச்சு சித்திரவதை செய்யப்பட்டாரு. அடிச்சு சித்திரவதை அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அவ்வளோ சித்திரவதை பண்ணானுங்க. பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் அவர் தலையில துப்பாக்கி வச்சு சுட்டானுங்க. இந்த கேடுகட்ட லட்சணத்துல தான் வட மாநிலங்கள் இருந்துட்டு இருக்கு. இவனுங்க சொல்றானுங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லாண்டுட்டு இருக்கானுங்க. அப்போ அவர் தலையில துப்பாக்கி வச்சு சுட்டுருக்கானுங்க. இப்போ அந்த இடத்துல அமீர் கான் இறந்து போயிட்டாரு. அமீர் கான் கொல்லப்பட்டுட்டாரு. அமீர் கானுக்கு கர்ப்பிணியான ஒரு மனைவி இருக்கிறாங்க. இன்னும் 2 மாசத்துல உங்களுக்கு பிரசவம் ஆக போகுது. கர்ப்பிணியான ஒரு மனைவி இருக்கிறாங்க. இன்னொரு ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்குது. 1 வயசோ 2 வயசுல ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்குது. இவருடைய வருமானத்தால தான் அந்த குடும்பமே நம்பி இருக்குது. இவ்வளவு பெரிய அராஜகம். இந்த மாதிரி நான் சொல்ற சாம்பிள் இதெல்லாம் இன்னைக்கு நேத்து நடந்த சம்பவங்கள். இப்போ வரைக்கும் அந்த குடும்ப நீதி கிடைக்கலன்னு உட்காந்து அழுதுட்டு கிடக்குது. இது மாதிரி நாடு முழுக்க இஸ்லாமியர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு, அவங்களோட உரிமைப்படுத்தப்பட்டு, அவங்களுடைய படிப்பு உரிமைப்படுத்தப்பட்டு, வேலை வாய்ப்புகள் பறிக்கப்பட்டு, இவ்வளோ பிரச்சனைகள் இஸ்லாமியர்கள் சந்திக்கிறாங்க. அந்த இஸ்லாமியர்கள் கலந்துக்கக்கூடியக்காக ஒரு நிகழ்ச்சி நீங்க ஏற்பாடு செய்றீங்க, இஃப்தார் நிகழ்ச்சின்னு. அந்த இஸ்லாமியரோட பிரச்சனை என்னாச்சும் பேசலாம்ல. இந்த இஸ்லாமியர்கள் பிரச்சனையா இருக்கிற இந்த RSS உடைய சித்தாந்தம் தானே. அந்த RSS சித்தாந்தம் கூட கொண்ட பாஜக கூட நான் எக்காரணத்துக்கு கூட கூட்டணி வைக்க மாட்டேன், வாயை திறந்து பேசுங்களேன். எங்க தலைமையில தான் கூட்டணின்னு சொல்ல தெரியுது, அது பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு போயப்பா. அப்போ அதை நான் வாயை திறந்து பேச மாட்டேன்னா இவர் அரசியல் யாருக்கான அரசியல்? இவருக்கே பிரயோஜனம் இல்லை. இவருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை வாயை திறந்து பேச மாட்டாரு. இவரா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பிரச்சனை பேச போறாரு. சமீபத்தில் டிசம்பர்ல கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி இதே விஜய் ஏற்பாடு செஞ்சாரு. கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்தின அதே நேரத்தில் இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்க. 1 இடம் 2 இடம் கிடையாது. பாஜக கூடிய எல்லா மாநிலங்களிலுமே கிறிஸ்தவர்கள் அடிச்சு துன்புறுத்தப்பட்டு, அவங்களுடைய வழிபாட்டு அடையாளங்கள் சேதப்படுத்தப்பட்டு, இயேசுடைய சிலுவை மேலேயே, இயேசு சிலை மேலேயே தாக்குதல் நடத்தப்பட்டு, அவ்வளவு பெரிய அராஜகம் நடத்தப்பட்டது. அப்பயும் வாய் திறந்து பேசல. திருப்பரங்குன்றத்தையும் வாய் திறந்து பேசல. இப்போ இந்த ரமலான் நேரத்தில் இஸ்லாமியர்கள் தாக்குதல் நடத்த போதும் வாய் திறந்து பேசல. கேரளா ஸ்டோரின்னு ஒரு படத்தை கொண்டு வந்து சினிமா தியேட்டருக்குள்ள போய் உட்காந்து மத வெறுப்பு பிரச்சாரம் பண்றான். அதே சினிமா துறையில இருக்கக்கூடிய விஜய் அதை எதிர்த்தும் வாய் பேசல. இப்போ கேஸ் பிரச்சனை தலை விரிச்சாடுது. மோடி கவர்மெண்ட் இந்த அளவுக்கு தான் கேஸை நீங்க ஸ்டாக் வைப்பீங்களா? அப்ப இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு உள்கட்டமைப்பு இருக்குதா? அதை எதிர்த்தும் வாய் திறந்து பேசல. அப்ப எதையுமே பேசாத விஜய் இவர் தான் மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்னா இதை நம்புறதுக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட இந்த பேய் கதைகளை நம்ப மாட்டான். அந்த ரசிகர்கள் கூட ரொம்ப நாளைக்கெல்லாம் முட்டாளா இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ரசிகர்கள் திருந்திக்கிட்டு வராங்க. நேற்று இஃப்தார் நிகழ்ச்சியில ஒரு பொண்ணு பேசுது, எங்க அண்ணா அப்படியே வந்துருவாரு, எங்க அண்ணாவுக்கு தான் எங்களோட எல்லா ஓட்டம் கிடைக்கும், எங்க அண்ணா யார் கூட எப்படி சுத்தினாலும் பரவாயில்ல, எங்க அண்ணாவுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம், என் புருஷனோட என் அண்ணாவை தான் எங்களுக்கு பிடிக்கும் சொல்லி இந்த மாதிரி தற்குறிகள் சுத்தம் இல்லையா? அந்த மாதிரி நேற்று ஒரு தற்குறி அது சொல்லுது, எங்க அண்ணா வந்திருக்கிறது ஆண்டவரே எங்களுக்கு வந்த மாதிரி. இஃப்தார் நிகழ்ச்சியில ஆண்டவர் வந்த மாதிரியா? இஃப்தார் நிகழ்ச்சியில் எங்க அண்ணாவே எங்களுக்கு ஆண்டவரே இறங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்படி அப்பட்டமான ஷிர்கான வார்த்தைகளா இருந்தாலும் அவன் ஒரு நடிகனால எனக்கு நடிகை மேல கொண்டு வெறி இப்பேற்பட்ட வார்த்தைகளை இன்னைக்கு பேசிக்கிட்டு அலையுதுங்க. இப்படி கேமரா கிடைச்சிருச்சுன்னா அந்த நடிகை போதையில அந்த சினிமா வெறியில இந்த மாதிரி பேசிடுறாங்களா? ஆனா சமுதாயத்துல இந்த கூட்டம் புறக்கணிக்கப்படுது. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பேசுச்சு இல்லையா? அந்த பொண்ணு ஆமா எங்க அண்ணா திருச்சா வச்சிருந்தா என்ன இருக்குது, குப்பை வாடுறவன் 4 பேரை வச்சுக்கிறான், ரோட்ல படுத்துக்கிறவன் 2 பேரை வச்சுக்கிறான், எங்க கையில இருக்குது நாங்க வச்சுக்கிறோம், எங்க அண்ணா வச்சுக்கினா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்க்கிலேயே ஒன்று பேசிச்சு ஒரு பொண்ணு. பார்த்தா அந்த பொண்ணு அதுக்கடுத்து களத்துல போய் சமூகத்துல போய் மக்களோட கலந்து வாழும் போதுதான் அந்த பொண்ணு பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அங்க போய் பாதிக்கப்படும் போது அந்த பொண்ணு சிலம்பம் போட்டியில நல்ல பரிசு வாங்கின ஒரு பொண்ணு. சிலம்பம் போட்டிக்கு போகும்போது அங்க மத்த எல்லாம் புறக்கணிக்கிறாங்க. ஒரு நாகரிகம் இல்லாம பேசுது இந்த பொண்ணு. குப்பை வாடுறவங்களையும் முதலமைச்சரையும் சீமானையும் அரசியல் தலைவர்களையும் எல்லாரையுமே அசிங்கமா பேசுது இந்த பொண்ணு. இந்த பொண்ணு கூட என் பிள்ளைங்க படிச்சா என் பிள்ளைங்க ஒழுக்கம் இருக்காது, அதனால இந்த பொண்ணு இருந்தா நாங்க எங்க பிள்ளைங்களை அனுப்ப மாட்டோம் சொல்லி இன்னைக்கு சமூகம் அந்த பொண்ணை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்கூல் போற இடத்துல புறக்கணிச்சிட்டு இருக்கு. அவ வாழக்கூடிய இடங்கள்ல எல்லாருமே அந்த பொண்ணை இன்னைக்கு போயிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி விஜய் ரசிகர்கள்ட்ட போனா விஜய் ரசிகர் என்ன பிரச்சனை நம்ம பாத்துக்கலாமா, நீ பாருமான்னு சொல்லி அந்த பொண்ணை இன்னும் ஊக்கப்படுத்திக்கிட்டு தான் விஜய் ரசிகர் மன்ற சார்பில் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அப்புறம் இந்த பொண்ணு இன்னைக்கு பட்டுட்டு மன்னிப்பு கேட்குது. அந்த பொண்ணு ஒன்றும் தெரியல, அப்பாவி பிள்ளைங்க, இந்த சினிமாவை பார்த்தே வளர்ந்த அப்பாவி பிள்ளைங்க இன்னைக்கு அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்குது. நான் யாரை பத்தியா தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, யாரை பத்தியா தெரியாம பேசிட்டேன், கேமராவில் விஜய் நான் பார்த்த அந்த ஆர்வத்தில் பேசிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இந்த அளவுக்கு இந்த மாதிரி தற்குறித்தனங்கள் செஞ்சதுக்கு பிறகு அது சமூகத்தில் எப்பேற்பட்ட பாதிப்பு ஏற்படுது. ஆனா இதை எதிர்த்து கூட தன்னோட ரசிகர்கள் ஒழுக்கமா வாழணும்னு விஜய் பேச மாட்டாரு. நாடு முழுக்க இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ தாக்கப்பட்டாலும் அதை எதிர்த்து பேச மாட்டாரு. ஏன் பாஜக அவரே கட்டாயப்படுத்தும் போது அவரே போட்டு பெரிய அழுத்தம் கொடுக்கும் போது கூட விஜய் அதை எதிர்த்து வாய பேச மாட்டாருன்னா, இந்த விஜய்க்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா இதோட பைத்தியகாரத்தனம் வேற எதுவுமே கிடையாது. அதனால விஜய்க்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். அதனாலதான் போன வருஷம் கூட அவர் கூட இருந்த ஆலிம்கள் கூட ஒரு நோம்பு திறக்கமா இருந்தாங்க. இந்த வருஷம் அந்த ஆலிம்கள் கூட இல்ல, ஆலிம்களே விஜய் ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க. அதனால இப்பேற்பட்ட இதெல்லாம் நம்பி நடிகை மாயை நம்பி எந்த ஒரு இஸ்லாமியர்களும் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த தமிழ்நாடு அரசியலுக்கு யார் சரியா இருப்பாங்க? ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் மதவெறியை உள்ள புகுத்துறன்னு நினைக்கும் போது இந்த தமிழ்நாடு அரசியலுக்கு யாருடைய ஆட்சி வந்தா இங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்கமோ இங்க இருக்கக்கூடிய இந்து இஸ்லாமியரோட ஒற்றுமை யாரால பாதுகாக்கப்படுமோ அந்த கூட்டணிக்கு தான் இஸ்லாமியர்கள் வாக்களிப்பாங்க. ஏன் ஒளிவு மறைவா பேசணும்? ஓப்பனாவே பேசுவோமே. தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு.
இந்த தமிழ்நாட்டில் இந்த மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்படணும்னா இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறது மட்டும்தான் சரியான ஒரு திட்டம், சரியான ஒரு செயல் திட்டமா அதுதான் இருக்கும். இன்னைக்கு டெல்லியில இருந்து இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது அபகரிச்சுற ஒரு கூட்டம் வரும்போது அந்த டெல்லிக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக, RSSக்கு எதிராக சித்தாந்த ரீதியா இன்னைக்கு திமுக கூட்டணி எதிர்த்து களமாடுறாங்கன்னா அந்த திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே திமுக கூட்டணிக்கே வாக்களிங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.